அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு வித்தியாசமான சோழர் காலத்து நாணயம். 100% ஒரிஜினல் காயினு. நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற சோழர் காயின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பெரிய காயினு, செம்பு நாணயம், குட் கண்டிஷன், 100% கண்டிஷன் உள்ள காயினு. இது மாதிரி தமிழ்நாட்டில் கிடைக்கிற ராஜராஜ சோழ நாணயம் இருக்கும். ஒரு பக்கத்தில் இது ஒரு மன்னர் நிற்கின்ற நிலை. இது வாள், குத்துவாள். கைகள், முகம், வயிறு, நெஞ்சு, கால்கள். இது ஒரு மனிதன் நிற்கின்ற நிலை. இது ஸ்டார். இதில் 5 ஸ்டாரு, 6 ஸ்டாரு, 7 ஸ்டார்லாம் இருக்கும். இந்த புள்ளி இருக்குல்ல இதில் சிறிய பதம், பெரிய பதம் அப்படிங்கிற நாணயம்லாம் இருக்குது. பல வெரைட்டிஸ் இருக்குது தமிழ்நாட்டு காயினில். இது சிலோன் சோளா. இதில் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கும் மறுபக்கத்தில். தமிழ்நாட்டில் கிடைச்ச ராஜராஜ சோழனில் எழுத்துக்கள் இருக்காது. இது முகம், இது வயிறு, நெஞ்சு, கைகள், இது கால்கள் மடிந்த நிலையில் அமர்ந்திருக்கிற நிலை. இது எழுத்துக்கள். இது நடுவில் இந்த லா மாதிரி வரணும். இந்த இது மாதிரி வரணும். இந்த பக்கம் உள்ள இடத்துலையும் அதே மாதிரி வரணும். இந்த வருதா? இது மாசா காயின். சிலோன் மாசா, சிலோன் சோளா. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, வகைகள் இருக்குது. இந்த நாணயம் லீலாவதி நாணயம். மாசா லீலாவதி சிலோன் சோளா காயின். வருஷம் 1197 to 1212. ஒரு 800 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு நாணயம். 800 years before. ஒன் சைடு கிங் ஸ்டாண்டிங் ஆன் ஃபேஸ். ஒரு மனிதன் முகத்தை காட்டியவாறு நிற்கும் ஒரு நிலை. அண்ட் ஷிஃப்டிங் ஆன் த்ரோன் அண்ட் ரிவர்ஸ் சோழா எம்பையர். சோழ மன்னன் நிற்கும் மாதிரி ஒரு நிலை. கிங்டம் பொலனருவா. அந்த கிங், இந்த வம்சாவளிக்கு பேர், டைனாஸ்டிக்கு பேர் பொலனருவா டைனாஸ்டி. இன் ஏன்சியன் ஸ்ரீலங்கா, இலங்கையில் உள்ள வம்சாவளி. இஸ்யூட் டூரிங் த ரிஜியன் ஆஃப் குயின் லீலாவதி பிட்வீன் 1197 1197 and 1212. 1197 முதல் 1212 வரை இவங்க ஆட்சி செஞ்சாங்க. These coins often called மாசா அல்லது கவனஹு. மாசா காயின் அல்லது கவனஹு காயின். இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்ரீ ராஜா லீலாவதி. இதனுடைய ரேட் ஒரு அமெரிக்கன் டாலருக்கு $59 போட்டிருக்காங்க. $59, ஒரு $4200 வரும். நாகரி ஸ்கிரிப்டு. இதில் எழுதப்பட்டிருக்கிற மொழி நாகரி. இந்த லீலாவதியினுடைய கணவர் பேர் பராக்கிரமபாகு பாண்டியன் அல்லது பராக்கிரமபாகு சோழா. இது ரெண்டும் போடாமல் அவங்க டோட்டலாக பராக்கிரமபாகு அப்படின்னு போட்டாங்க. எங்கள் தென்காசி கோவரத்தை கட்டினர் பராக்கிரம பாண்டியன், குலசேகர பாண்டியன், மாரவர்மன் சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன், சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இது எல்லாம் அங்கே பாண்டிய நாட்டில் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம். யார் பாண்டியர் அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீ பாண்டியனா நான் பாண்டியனா தமிழ்நாட்டில் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்க அந்த கொஸ்டின். பாண்டிய நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களுமே பாண்டியர்கள் தான். அவர்கள் இஸ்லாமியராக இருந்தாலும் பாண்டியர்கள் தான், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் பாண்டியர்கள் தான், புத்த மதத்தை தழுவி இருந்தாலும் பாண்டியர்கள் தான், ஹிந்து மதத்தில் இருந்தாலும் பாண்டியர்கள் தான். பாண்டிய நாட்டில் தோன்றி வாழ்ந்து மறைகின்ற அனைத்து உயிரினங்களையுமே பாண்டியர்களின் உயிரினங்கள் தான்.
அது மாதிரி மனித உயிரும் ஒரு பாண்டிய உயிர் தான். எல்லாருமே பாண்டியர் தான். எல்லாரும் இந்நாட்டு மன்னர்களுங்கிற மாதிரி பாண்டிய நாட்டில் பிறந்து வளர்ந்த அனைவருமே பாண்டியர்கள் தான். இதில் நீ பாண்டியனா நான் பாண்டியனாங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. ராணி லீலாவதி நாணயங்கள் பண்டைய நாணயவியல் ஆய்வுகளில் முக்கியத்துவம் பெறுகின்றது. பழைய காலத்து அந்த இலங்கை சோளா சிலோன் சோளா காயினில் லீலாவதி நாணயம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. பொலனருவா ராஜ்யத்தை ஆண்ட ராணி தங்க முலாம் பூசப்பட்ட செம்பு துண்டுகளாகவும் நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க. 1153 டு 1186 வரைக்கும் இவர் ஆட்சியில் இருந்தார். ராணி லீலாவதி நாணயங்கள் அரிய வகை நாணயங்களாக கருதப்படுகின்றன. இவரது தந்தை ராஜா ஸ்ரீ வல்லபா, தாய் ராணி சுகல்யா, ராணி சுகலா தந்தை தாய் பேர். கணவர் தான் ஒரு மன்னர், தந்தையும் ஒரு மன்னர் ஸ்ரீ வல்லபா அப்படிங்கிறது. ஆனால் இவங்க எல்லாமே பாண்டியன் கிங் அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது. இவங்களுடைய பேர் ஃபுல்லாகவே பாண்டிய வம்சம் அப்படிங்கிற பேர் தான் இருக்குது. பாண்டிய வம்சத்தில் தான் அந்த புலனருவாங்கிற ஒரு வம்சம் வருது. இவங்க எல்லாமே இந்தியாவில் உள்ள ஒரிசா கலிங்க நாட்டிலிருந்து போய் அங்கு தங்கி அங்கே ஆட்சிகளை பிடித்த ஒரு கலிங்க நாட்டு இளவரசர்கள், கலிங்க நாட்டு ராணிகள் என்ற ஒரு வாதமும் வரலாற்றில் இடம்பெறுகின்றன. ராஜராஜ சோழன் முதற்கொண்டு அனைவருமே இந்தியாவின் வடபகுதி மட்டும்தான் படையெடுத்து சென்றார்கள் என்று நிறைய வரலாற்று ஆதாரங்கள் உள்ளன. இமயமலை வரைக்கும், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் சொல்லி இலங்கை வரைக்கும் போய் படையெடுத்துட்டு வந்திருக்காங்க. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எல்லாருமே வடக்க தான் படையெடுத்துட்டு போயிருக்காங்க. தெற்கையும் ஒரு மன்னர் படையெடுத்து போனார்னா சோழ மன்னர் போனார். சரி, சோழ மன்னர் தெற்க இலங்கையில் படையெடுத்து போனார்னா யாரை எதிர்த்து சண்டை போடுவதற்காக சென்றார் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும்ல. இவர் போர் தொடுத்து போகிறாரு இலங்கையை நோக்கி. அப்போ இலங்கையில் யாரிடம் போர் புரிய செல்கிறார் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வரும். அப்போ சோழர்கள் படையெடுத்து போய் இலங்கையை கைப்பற்றுவதற்கு முன்பாக இலங்கையை ஆண்ட மன்னர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா பாண்டியர்கள். ஏன்னா மதுரை தான் லெமூரியா கண்டம், உலகத்திலே முதல் கண்டம். மதுரை தான் தலைநகரம். மதுரையின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான் ஸ்ரீலங்கா, சிலோன். அங்கே சிங்கள காடையர்கள் எல்லாருமே தமிழகத்துக்கு இந்தியாவிலேருந்து போனவங்க தான். அவங்க தான் இந்த ஒரிசாவிலேருந்து போன சிங்கள காடையர்கள். அவர்கள் ஆட்சியை வென்று பாண்டிய மன்னர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். சோழ மன்னன் அந்த பாண்டியர்களிடம்தான் போரிட்டு இலங்கையை கைப்பற்றினான், ஆட்சி புரிந்தான். மகாவம்சம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, மகாவம்சம் அப்படின்னு. அது இலங்கையை பற்றி தான் ஃபுல்லாக சொல்லக்கூடிய ஒரு மிக பழமையான ஒரு நூல். கொஞ்சம் கொஞ்சம் நான் நெட்லேருந்து எடுத்து படிப்பேன். புத்தகங்கள் வாங்கிறதுக்கு என்னால் முடியலை, கிடைக்கல. இது ஒரு அற்புதமான ஒரு நாணயம். நல்ல திக்னஸான நாணயம், கட்டியான ஒரு நாணயம், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நாணயம், ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு நாணயம். ராணி லீலாவதி நாணயங்கள் அரிய வகை நாணயங்கள் வகையில் சேரக்கூடியது. இந்த காயின்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டிங்களே. அதுக்கப்புறம் ஒரு 2 புகைப்படங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி இப்போ நெட்லேருந்து எடுத்தது இது 5.69 கிராம். மேலே என்ன இருக்குன்னு இதான் இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்க காயினுடைய அதே ஃபோட்டோ. நான் என்ன காயினோட காமிக்கிறேனோ அதே நாணயம் இது. ஒன் மாசா லீலாவதி சிலோன் காயின் சால்வ்டு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதே 20 mm 5.69 கிராம் இதனுடைய எடை. 1212 இதை போட்டிருக்கோம் லீலாவதி காயின்ஸ். These coins are often called masa அல்லது kavanahu are copper and have specific imagery like a seated or standing king with the inscription Sri Raja Leelavadi அல்லது similar variations. The ruler Queen Leelavadi of the Kingdom of Polonnaruwa, Sri Lanka. இது ரிஜியன் 1397 to 1200, 1209 to 1212. மெட்டல் காப்பர் டைப் மாசா ஆர் கவனாகு. இமேஜரி
upwards, reverse. A seated king holding a conch shell in his left arm. Reverse. A standing king holding a flower and a lamp. Inscription Nagari script with legends such as Sri Raja Leelavati. நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிற அதே காயின் தான் இது. இது வேறு. இது வந்து 2ஆம் ஜான் பால். இந்த 2 போட்டிருக்கு, அது ஜான் பால்னு எழுதியிருக்கா. நம்ம இந்தியாவில் வாசிக்கிறது ஜான் பால். அந்த நாட்டில், அதாவது வாடிகன் சீட்டில் வாசிக்கிறது ஜனா பாவலா. அந்த மாதிரி நம்ம வாசிக்கிறது ஜான் பால். 2ஆம் ஜான் பால் உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு நாணயம். பெரிய நாணயம், தங்கமெல்லாம் பூசப்பட்டது மாதிரி இருக்கும். ரேட் வந்து 375 ரூபா. ஒரு அபூர்வமான ஒரு நாணயம். இது வந்து ரொம்ப வெரி வெரி ரேரு, எங்கேயும் கிடைக்காத ஒரு நாணயம் இது. இதே நாணயம் தான் 2014 உள்ளது. போலாந்து நாட்டில் வெளியிடப்பட்ட ஒரு நாணயம். அதை இன்றைக்கி இதோட சேல் வச்சுருக்கேன். 375 ரூபான்ற ரேட்டு. இது 1800 வருஷத்துக்கு முந்தைய தமிழகம். இதில் ஃபுல்லாக எல்லா நாடு இருக்கும், ஒரே நாடு. 11 வகையான நாடுகள் இருக்கும். இந்த போட்டிருக்க எரும நாடு, அருவா நாடு, சீத நாடு, பூலி நாடு, கற்கா நாடு, பன்றி நாடு, குட்ட நாடு, பொன்னல் நாடு, வடதலை நாடு, கோவல் நாடு, எயிர்பட்டினம், மணிப்பல்லவம். இது மாதிரி நிறைய நாடுகள்லாம் இந்த இதில் 1800 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதனுடைய ரேட்டு வந்து நான் கொடுக்குறது வெறும் 1200 ரூபா. இதனுடைய ரேட்டு வந்து 4000 ரூபாய்க்கு மேலே. இன்னொரு யூடியூப் சேனலில் இதனோட ரேட்டு வந்து 2800 ரூபா. இன்னொரு வலைத்தளத்தில் என்னோடய ரேட்டு வந்து 2600 ரூபா. தமிழ்நாட்டிலேயே மிகவும் விலை குறையா சிலோன்னு சொல்லாத ராணி லீலாவதி காயினை கொடுக்கறது நம்ம தான். 1200 ரூபா. இதுக்கு குறைச்சி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருந்தால் நான் கொடுத்துருவேன், வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு நாணயம் தான், ராணி லீலாவதி நாணயம். சோழ நாட்டு மன்னர்களின் நாணயங்களில் ஒரு விசித்திரமான ஒரு நாணயம், ஒரு வித்தியாசமான ஒரு நாணயம். இந்த மாதிரி நாணயங்கள் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்காது. இந்த நாணயத்துக்கு பேர் சிலோன் சோழா அல்லது மாசா காயின். 1200 வந்து ரொம்ப வெரி 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 சீப் ரேட்டு. இது வந்து வெரி குட் கண்டிஷனு. எழுத்துக்கள்லாம் ரொம்ப தெளிவாக தெரியும். ஒரு பக்கம் மனிதன் நிற்கும் நிலை, ஒரு பக்கம் மனிதன் அமர்ந்திருக்கும் நிலை, பக்கத்தில் நாகரிக எழுத்தில் ராணி லீலாவதி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். இதுதான் அந்த ஜான்பால் நாணயம். 350 ரூபான்னு வாங்கினேன். 25 ரூபா வச்சு 375 ரூபான்னு கொடுக்குறேன். இதை இவருக்காக வேண்டி வாங்கினேன். இது கோல்டு பிளேட் பூசின நாணயம். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாணயம். வெரி வெரி ரேர் கலெக்ஷனு. இது வந்து ஃபுல்லாக பளபளன்னு யூஎன்சி காயின். இது பளபளன்னு இருக்கும். ஒன்று தான் அவர்கிட்ட இருந்துச்சு, ட்ரோன்றபுரத்துலேருந்து. அதை புக் பண்ணி வாங்கியிருக்கேன். 375 ரூபா. 2ஆம் ஜான்பால் அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காயின். 100% யூஎன்சி காயின். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காயினை பார்த்துக்கோங்க. இந்த பாக்கெட்லேருந்தே நான் தான் எடுத்தேன். இப்போ தான் என் கரங்கள் தான் முதல்லையே படுது. இது ஒரே ஒரு நாணயம்தான். நாணயம் நிறைய கிடக்கு. நான் வந்து அதை இந்த பாருங்கள் எல்லாம் கிடக்க ப்ரிப்பேர் பண்ணி போட முடியல நம்மளால். ஒரு வாரமாக சிறிது 15 நாள் 17 நாள் இன்றைக்கி உடல்நலம் சரியில்லாமல் இருந்து இன்னும் குணமாக மாட்டுக்கு. ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம். ஒரு மோட்ரு போட்டு ஒரு கிணத்துல குளிச்சேன், அவ்வளோதான். அந்த குளிச்சனுடைய எஃபெக்ட் பார்த்துக்கோங்க இப்படி இருக்குது. உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. உடம்பால் அழியார், உயிரால் அழியார், யாதொரு திடம்பொருள் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனேன்னு. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. திருவாசகத்தை சொல்லியிருக்காரு. திருமந்திரத்தில் சொல்லியிருக்காரு. அதனால் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. உடம்பு தான் முக்கியம். உடம்பே கோயில், உயிரே ஆன்மா. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு நாணயம் வேணுங்க, வாங்கிக்கோங்க.